கையில கட்டு வீங்கின முகம், தாக்கப்பட்டாரா ஐஸ்வர்யா ராய்? என்னப்பா ஆச்சு 50 kg தாஜ்மஹாலுக்கு? கர்நாடகாவில் பிறந்த ஒருவர் உலகளவில் புகழ்பெற்று உலக அழகியாக பட்டம் பெற்றவர்தான் ஐஸ்வர்யா ராய். 1994ஆம் ஆண்டு உலக அழகியாக தேர்வு செய்யப்பட்ட ஐஸ்வர்யா ராய் தமிழில் மணிரத்னத்தின் இருவர் திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் 2007ஆம் ஆண்டு அபிஷேக் பச்சனை திருமணம் செய்து கொண்டார். அதோடு சினிமா வட்டாரங்களில் இவரது நடிப்பு குறித்து பார்க்கும் பொழுது யாரும் ஒரு குறை கூட சொல்ல முடியாத வகையில் மிகவும் நேர்த்தியாக கண்ணியத்துடனும் நளினத்துடனும் தனது நடிப்பை வெளிக்காட்டி வருவார். இதன் காரணமாகவே இவரது பிராண்ட் மதிப்பானது ஒவ்வொரு ஆண்டுக்கும் அதிகரித்து கொண்டே சென்றது. தமிழ், ஹிந்தி மற்றும் பிற மொழி படங்களிலும் நடித்து ஒரு உலக நடிகையாகவே வலம் வந்து கொண்டிருந்தார் ஐஸ்வர்யா ராய் பச்சன். அது மட்டுமின்றி கடந்த 2002 கேன்ஸ் திரைப்பட விழாவில் முதலாக அறிமுகமாகி சிவப்பு கம்பளத்தில் அவர் நடந்து வந்த அந்த தோரணையை பார்க்கும் பொழுது கருணை, நேர்த்தி மற்றும் இலையற்ற அழகு ஆகியவற்றின் கலங்கரை விளக்கமாகவே அவர் திகழ்ந்தார். ஏனென்றால் முதன்முறையாக கேன்ஸ் திரைப்பட விழாவில் அவர் என்ட்ரி கொடுக்கும் பொழுது தனது பாரம்பரிய மற்றும் கலாச்சார உடையான புடவையை அணிந்து கொண்டு அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு வருடம் கேன்ஸ் திரைப்பட விழா நடைபெறும் பொழுதும் தனது அழியாத அழகு மற்றும் வசீகர வாணியல் இந்த உலகம் முழுவதையும் தன் பக்கம் திருப்புவதை ஐஸ்வர்யா ராய் பச்சன் என்றுமே தவறியதில்லை. இது மேலும் ஐஸ்வர்யா ராயின் அந்தஸ்தை உலகளவில் அடையாளப்படுத்தி வந்தது. இதனாலேயே உலக அரங்கில் இந்தியாவின் கலாச்சார தூதராகவும் தனது நிலையை மேலும் உறுதிப்படுத்தினார் ஐஸ்வர்யா. இப்படி உலக அளவில் தனது மதிப்பை உயர்த்தி கொண்டே இருக்கும் ஐஸ்வர்யா திரைப்படங்கள் மூலமும் மக்களை மகிழ்விக்க தவறியதில்லை. அதிலும் குறிப்பாக தமிழ் படங்களை எடுத்துக்கொண்டால் ஐஸ்வர்யா நடித்த பெரும்பாலான படங்கள் மக்களின் மனதை கவர்ந்த படங்களாகவே இருக்கும். முதலில் இருவர், ஜீன்ஸ், கண்டுகொண்டேன், ராவணன், எந்திரன் மற்றும் பொன்னியின் செல்வன் 1 மற்றும் 2 ஆகிய பாகங்களிலும் தனது நடிப்பு மற்றும் அழகாய் தமிழ் மட்டுமின்றி பல மொழி மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியவர். இவர் தமிழில் நடித்த படங்கள் மட்டும் தமிழகத்தில் பிரபலமாகவில்லை. மாறாக ஹிந்தியில் இவர் நடித்த ஜோதா அக்பர் மற்றும் குரு ஆகிய படங்களும் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு நல்ல வரவேற்பு பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகத்திற்கு பிறகு ஐஸ்வர்யா ராய் அடுத்து நடிக்க உள்ள படம் குறித்த அறிவிப்புகள் எதுவும் வெளிவராமல் இருக்கிறது. ஆனால் தற்போது நடந்துள்ள கேன்ஸ் திரைப்பட விழாவில் ஐஸ்வர்யா ராய் கலந்து கொண்டுள்ளார். அதுவும் தனது கையில் கட்டு போட்டு கலந்து கொண்டுள்ளார். முன்னதாக லோக்சபா தேர்தலின் பொழுது தனது வாக்கினை செலுத்த வந்த ஐஸ்வர்யா ராய் கையில் கட்டுடனேயே வாக்கு செலுத்த வந்தார். அதோடு கேன்ஸ் திரைப்பட விழாவிலும் கையில் கட்டுடனேயே அனைவரையும் அசத்தும் நேர்த்தியான அழகில் கலந்து கொண்டார். எதனால் இவருக்கு கையில் அடிபட்டது என்பது குறித்து விசாரிக்கும் பொழுது இந்த மாதம் தொடக்கத்தில் ஐஸ்வர்யா தனது வீட்டில் இருக்கும் பொழுது எதிர்பாராத விதமாக தடுக்கி விழுந்து தனது கையில் பலத்த அடியை அவர் பெற்றதாகவும் அதனால் இந்த கட்டு போடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமின்றி மிகவும் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் கையில் விரைவில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு பிசியோதெரபியும் செய்யப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. ஆகவே இன்னும் 2 மாதத்திற்கு ஐஸ்வர்யா ராய் நடிக்கும் படங்கள் குறித்த அறிவிப்புகள் வெளிவராது என்றும் கூறப்படுகிறது.